வணக்கம் நண்பா. நம்மள 90% ஆஃப் பீப்புளுக்கு எலான் மஸ்கை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த எலான் மஸ்க்கு கீழே எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நம்ம எல்லாரோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் தான் எலான் மஸ்க்கு சொல்லலாம். நான் ரீசெண்டா ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரைனிங் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலான் மஸ்கை வச்சே பாத்தீங்கன்னா அவங்க பிரசன்டேஷன் ரெடி பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அவங்க பிரசன்டேஷன் ஃபுல்லாவே எலான் மஸ்கை பத்தியே இருக்கு, அவரோட ஸ்ட்ராட்டஜி பத்தி இருக்கு, அவரோட கம்பெனிஸ் பத்தி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமா போக போக தான் புரிஞ்சுது ஏன்டா அவங்க இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு கம்பெனினா கண்டிப்பா அது டெஸ்லாவை தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்லாவில் பல டெக்னாலஜிஸ் இருந்தாலும் அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ரோலை பிளே பண்ணுது. இந்த டெஸ்லாவில் மட்டும்தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்களோட ஸ்பேஸ் எக்ஸ்லயும் கூட நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம் இந்த டெஸ்லாவோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா நம்ம எர்த்ல இருந்து அனுப்புற ராக்கெட்டை திரும்ப கொண்டு அதை கேட்ச் பண்ற மாதிரியா ஒரு கேட்சரையும் ரெடி பண்ணாங்க. அது செம்ம கிரேசியான ஒரு திங்க் தான். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாட்டுக்கு வேணா அப்படி சொல்லியிருப்போம், போனது திரும்ப கேட்ச் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை உண்மையாவே நடத்தி காட்டினது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் சொல்லணும். இந்த டெஸ்லா அப்புறம் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இவங்களோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் யாரா இருந்தாலும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு புது ஐடியாவை கொண்டு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 மாசத்துல ஒரு வார்னிங் ஒன்று கொடுப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 3 மாசம் டைம் கொடுப்பாங்க. அந்த 3 மாசம் டைம் பீரியடுக்குள்ள அவங்க புது ஒரு ஐடியாவோ இல்ல புது ஒரு இனோவேஷனை கண்டிப்பா கொண்டு வந்தாகணும். அது ஃபெயிலியரா ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ ஃபியர் ஃபார் ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்றதுக்கு தயக்கமா இருக்கிற விஷயம் என்னது, அது நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற பயம் தான். அந்த பயத்தை மொத்தமா உடைச்சி எறியறது தான் எலான் மஸ்கோட முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. 2008 தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்லாவோட ஃபர்ஸ்ட் ஜென் அப்படிங்கிற எலக்ட்ரிக் காரை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த காரை லான்ச் பண்ண புதுசுல 1,09,000 அமெரிக்க டாலருக்கு சேல்ஸ் பண்ணாங்க. 2008 1,09,000 அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்போ உள்ள மதிப்புக்கு நம்ம இந்திய மதிப்பு கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 1 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ விலை வச்சும் இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எலான் மஸ்கோட ஸ்ட்ராட்டஜி தான். அவர் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் அப் பண்ணும்போது கூடிய சீக்கிரத்தில் எல்லா ரோட்லையும் என்னோட காரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாருமே என்ன நினைச்சாங்க, இவர் இந்த விலைக்கு விற்றா யாரா கார் வாங்க அப்படின்னு தான் யோசிச்சாங்க. ஆனால் இவங்க போக போக அந்த காரோட விலையை கம்மி பண்ணிகிட்டே வந்தாங்க. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அப்போது இந்த டெக்னாலஜி புதுசு, லித்தியம் அவைலபிலிட்டிலாம் எங்கெங்கே கிடைக்கும், பேட்டரி நம்ம எப்படி வாங்குறது, இதுக்குள்ளே மோட்டார்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே புதுசு. அப்படி ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா போக போக இவங்களோட டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு, பிரைஸும் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ டெஸ்லாவோட பேஸ் மாடல் பிரைஸ் இருக்கு இல்லையா, 42,000 அமெரிக்க டாலரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். விலையால மட்டும் ஒரு கார் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு சில ரீசனும் இருக்கு. இப்போ பீப்புள் ஏதாவது சஜஷன் சொல்றாங்கன்னு வைங்களேன், அது உடனடியாக நடக்குதுன்னா அது டெஸ்லா கார்ல தான் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஒருத்தர் எலான் மஸ்கை டேக் பண்ணி ட்வீட் பண்றாரு, இந்த மாதிரி இந்த கார்ல சீட் பெல்ட் போடுறதுக்கு இண்டிகேஷன் சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னோட குழந்தைய தூங்க வச்சுட்டு காரில் போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை வருது, இந்த மாதிரி நாங்கள் சரி பண்ணிட்டோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, அது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் ரெகுலேட்டர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வால்யூம் அதிகமாகவும் வச்சுக்கலாம், கம்மியாகவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது நான் சொன்னது ஒரு சில எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி எலான் மஸ்கை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்ச் 2018 பார்த்தீங்கன்னா அவரோட காரை கொண்டு போய் ஸ்பேஸில் லான்ச் பண்ணி விட்டு வந்தார். அந்த மாதிரி நிறைய கிரேசியான திங்கிங்லாம் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு எலான் மஸ்கை பற்றி இவ்வளோ தூக்கி பேசினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ஐடியாலஜியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை விட ஒரு 30-40 வருஷம் அட்வான்ஸாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜியெல்லாம் பார்த்து நம்ம வாயை பொழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், நியூ டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி யாரையாவது பற்றி ஒரு பயோகிராஃபி இதெல்லாம் பற்றி நிறையா பேசலாம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். See you later.